பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெற்றிருந்தது. ஆனால் வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் நாளை நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை பலத்த பாதுகாப்புகள் பாகிஸ்தானில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரோ அல்லது துணை அதிபரோ அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாதுகாப்பு கவலைகள் காரணமாக நாளை அவர் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு நம்பர் 1 புழுகலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அவர் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறாரு, பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்திருக்கிறாரு, அதுக்கான பாதுகாப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. மேலதிக பாதுகாப்புகளையும் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இதை முன்னின்று செய்யறது அமெரிக்கா அங்கீகரித்து தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை எப்படியாவது பண்ணி எங்களையும் அவங்களையும் சேர்த்து விட்டுருங்க, இனிமே இவங்களோட சண்டை பிடிக்க முடியாதுன்னு இந்த கோரிக்கையை வச்சதே அமெரிக்கா தான். இப்படி எல்லா பக்கமும் அவர்களுடைய தரப்பு பலவீனம் இருந்தாலும் பாகிஸ்தான் பாதுகாப்பை ரொம்ப சூப்பராக பலப்படுத்தி இருந்தாலும் நாளை ஜேடி வான்ஸ் கலந்து கொள்ள மாட்டார் என்பதற்கு அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. சில நேரங்களில் ஜேடி வான்ஸ் பேச்சுவார்த்தைக்கு போனால் நிறைய விட்டு கொடுப்புகள் பண்றாரு, அவர் ஈரான் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார் மாதிரி இருக்குது, அதை விட நம்ம வளம மாதிரி ஸ்டீவ் விட்காஃபையும் ஜார்ஜ் குஷ்னரையும் அனுப்பி விட்டுருவோம், இவங்க 2 பேரும் தான் அதை அப்படி ஹேண்டில் நமக்கு தேவையான மாதிரி பண்ணுவாங்க என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஜார்ஜ் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் தான் வருவார்களாக இருந்தால் அவங்க எந்த ஒரு காரியத்தையும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை, அமெரிக்காவிடத்தில் நேரடியாக கேட்டுட்டு தான் அவங்க அந்த முடிவுகளுக்கு போவாங்க. அது இல்லாமல் ஜேடி வான்ஸாக இருந்தால் அவர் நேரடியாக அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். இது நாளைக்கு பேச்சுவார்த்தையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை மேலதிகமான தகவல்கள் வரும்போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு கருத்திலையும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால், ஈரான் யுத்த நிறுத்த மீறலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்கிற நேரத்தில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. இதை சுட்டிக்காட்டி தான் இது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்றாரு. உண்மையிலேயே இது ஒரு யுத்த நிறுத்த மீறலாக இருந்திருந்தால் அமெரிக்கா இதை பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருப்பானா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இது யுத்த நிறுத்த மீறல் என்று சொல்லிட்டும் அமெரிக்கா ஏன் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ஈரானோட இனி ஒரு சண்டை பிடிக்கிற லெவலில் அவங்க இல்லை. சரி, அவங்களோட பார்வையில் இது யுத்த நிறுத்த மீறல் தானே, வளமையில் இது ஒரு ஆப்கானிஸ்தான்லையோ அல்லது ஈவன் காசாவிலையோ அல்லது லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களோ இதை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமை, இதை வச்ச திருப்பி ஒரு யுத்தத்துக்கு போயிருப்பாங்க, இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் ஈரான் மிக தெளிவாக யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறது. ஹொர்முஸ்ல கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் யுத்த நிறுத்த மீறல் சமாதானம் தொடர்கிறது அப்படிங்கிறார் அமெரிக்க அதிபர். காரணம் என்னன்னா அவர்களோடு சண்டையிடுகிற நிலைமையில அமெரிக்கா இல்லை. தன்னுடைய தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக நம்ம பார்க்க